ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேத்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான ரிசல்ட் வாக்கு எண்ணிக்கை வெளியிட்டாங்க. அதுல பாஜக தனிப்பெரும்பான்மை கிடைக்கல, காங்கிரஸுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல, ரெண்டு பேரும் கூட்டணி ஆட்சியில தான் அமைக்கணும். அதுன்றது இப்ப கூட்டணி ஆட்சி அமைக்கலாமா வேண்டாமான்னு சொல்ற அந்த பேச்சுவார்த்தை போகுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம தமிழ்நாட்டு சூழ்நிலைக்கு வருவோம். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி 40க்கு 40 இடம் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இது வரலாற்று சாதனை, 2004க்கு அப்புறம் இப்ப அவங்க 40 அடிக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் ஆட்சியில இருக்கும் கட்சி இதான் ஃபர்ஸ்ட் தடவை 40 அடிக்கிறாங்க அப்படின்றது ஒரு வரலாற்று சாதனையா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசு சாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா நம்ம இன்னொரு விஷயத்தை உன்னிப்பா கவனிச்சு பார்க்கணும். என்ன விஷயம்னா, எனக்கு சமூக வலைதளம் ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள அலசி ஆராய்ஞ்சோம்னா, தபால் வாக்கு எண்ணுவாங்களா, அது வாக்கு எண்ணிக்கை என்பது என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் தபால் வாக்கு எண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரோல் மின்னணு வாக்குகள் எந்திரத்தை வச்சு எண்ணுவாங்க. அப்படி தபால் வாக்கு எண்ணும்போது தென்காசி தொகுதியில் தபால் வாக்கு எண்ணிருக்காங்க. அதுல திமுக 2654 வாக்குகளும், அதிமுக 1190 வாக்குகளும், பாஜக 1843 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 1585 வாக்குகளும் வாங்கியிருக்குதா நமக்கு டேட்டா பேஸ் சொல்லுது. இதுல தபால் வாக்குகள் திமுகவிற்கு ஆதரவாக 1654 வாக்குகள், திமுகவுக்கு எதிராக மொத்தம், அதாவது அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் சேர்த்து வாங்கின வாக்கு 4618 அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்னப்பா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுல திமுக வெற்றி தான் பெற்றிருக்காங்க. அது 2654 வாக்குகள் எத்தனை பண்ணிருக்காங்க, திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அதுல எந்தவித சந்தேகம் இல்லை. ஆனா திமுகவுக்கு ஆப்போசிட்டா 4618 ஓட்டுகள் என்ன பண்ணிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. இது ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சோம்னா, தபால் வாக்குகள்ன்றது என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்சிமம் கவர்மெண்ட் பதவியில் இருக்கிறவங்க, அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அரசு வேலை செய்யறவங்க, அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, வாக்கு செலுத்துவாங்க. அதாவது உதாரணத்துக்கு நான் சொல்ல போனோம்னா, போலீஸ் அதிகாரிகள், அப்புறம் ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல, ஏன்னா அவங்களாம் எலெக்ஷன் டியூட்டி பார்க்கணும். ஆசிரியர்கள், மாவட்ட செயலர், இது போல எலெக்ஷன் டியூட்டி பார்க்கறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தபால் வாக்கு செலுத்துவாங்க. அதுவும் வயது முதியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சீனியர் சிட்டிசன் என்ன பண்ணுவாங்கன்னா, தபால் வாக்குகள் செலுத்துவாங்க. இப்போ என்ன ஒரு கருத்து கணிப்பு சொல்றாங்கன்னா, அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல, 2021ல திமுக சட்டசபை எலெக்ஷன்ல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல, அதனால அதிருப்தியில இருக்கிற ஆசிரியர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த 4618 ஓட்டுகள் அவங்களுக்கு எதிராக விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது 4618 ஓட்டுகள் சொல்லிட்டு நம்ம சுலபமா விட்டுற முடியாது. ஏன்னா இந்த 4618 ஓட்டுகளும் ஒவ்வொரு குடும்பத்தோட ஓட்டு. இப்போ உதாரணத்துக்கு நான் ஓட்டு போறேன்னா, நான் எந்த கட்சி ஓட்டு போறேன்னு சொல்லிட்டு என் குடும்பத்தார் என்ன பண்ணுவாங்க, அதே கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அது போல 4618 குடும்பங்கள் திமுகவுக்கு ஆதரவா இல்லாம எதிராக வாக்கு செலுத்திருக்காங்க. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் இவங்க எதிராக செலுத்திருக்காங்க. அப்போ எவ்வளவு ஓட்டுகள் திமுகவுக்கு எதிராக போயிருக்கு. இவங்க சொன்ன வாக்குறுதிகளை, ஆசிரியர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருந்தா இந்த 4618 ஓட்டுகள் இல்லாம அந்த 4618 குடும்பங்களும் இவர்களுக்கு ஆதரவா ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்து கணிப்பு சொல்றாங்க. சோ இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருந்தா இந்த 2654 ஓட்டுகளுக்கு கூட இந்த 4618 ஓட்டுகளும் என்ன பண்ணிருக்கோம், திமுகவுக்கு ஆதரவா விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன பண்றாங்க, கருத்து தெரிவிக்கிறாங்க. கலைஞர் ஆட்சியில அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சாரு. அதனால தபால் ஓட்டுகள் திமுகவுக்கு ஆதரவாவே வந்தது, செதறல. ஆனா அதே பாணியில, கலைஞர் பாணியிலேயே மு க ஸ்டாலின் என்ன பண்ணணும்னா, அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் செய்ய வேண்டியதை கரெக்டா செய்யணும், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேண்டுகோள் வைக்கிறாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன, கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.